ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். புராணமும் சரித்திரமும் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி மற்றும் முடிவு பகுதி. புராணமும் சரித்திரம்தான் என்றாலும் அது பாப புண்ணியங்களில் ஜனங்களுக்கு பாடம் கற்பித்து அவர்களை தர்மத்தில் செலுத்தும்படியான வரலாறுகளை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்கிறது. தர்மசாலிகளாக இருந்ததால் அந்த ஜன்மாவிலேயே உயர்வை அடைந்தவர்கள் யாரோ, தர்மத்தை விட்டதால் அந்த பிறவிலேயே கெடுதல்களை அடைந்தவர்கள் யாரோ, அப்படிப்பட்டவர்களின் கதைகளையே புராணங்கள் பெரும்பாலும் செலக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கின்றன. இல்லாவிட்டால் அடுத்த ஜென்மாக்களை சொல்லி அதில் பாத்திரங்கள் பாப புண்ணிய பலன்களை அடைந்ததை சொல்லும். பாப புண்ணிய பலன்களில் நம்மை சேர்க்காத புராணக்கதை எதுவுமே கிடையாது. ஆகையால் பழைய சரித்திரங்களை படிப்பதனால் அந்த பழைய அனுபவங்கள் இனிமேல் நடக்க வேண்டியதற்கு வழிகாட்டியாக இருக்கும். நல்லவர்களாக இருந்து நல்ல காரியங்களை செய்து நன்மையை அடைந்தவர்களுடைய சரித்திரங்களை நாம் படித்தால் நாமும் அப்படி இருக்க ஒரு தூண்டுகோலாக இருக்கும். கெட்டவர்களாக இருந்து உலக க்ஷேமத்துக்கு கேடு பண்ணிக்கொண்டு முடிவில் தாங்களே அதைவிட கஷ்டம் அடைந்தவர்களுடைய கதைகளை படிப்பதால் நாம் அந்த வழியில் போகாமல் லகானை இழுத்த மாதிரி இருக்கும் என்பதாக சரித்திர படிப்புக்கு பிரயோஜனம் சொல்வதானால் இந்த பிரயோஜனத்தை வாஸ்தவத்தில் தற்கால ஹிஸ்டரியால் அடைய முடியவில்லை, புராணத்தில்தான் அடைய முடிகிறது. நல்லது கெட்டவைகளை பற்றி நமக்கு ஒரு விதமான பாடமும் கற்பிக்காமல் வெறுமே கால வாரியாக பல ராஜாக்கள் ஆண்டதையும் சண்டை போட்டதையும் வளர்த்தி சொல்ல வேண்டியதில்லை. நாம் வாழ்க்கையில் எடுத்து கொள்ளும்படியான உபதேசமில்லாத சரித்திரம் நமக்கு வேண்டாம். ஆத்ம லாபமான சரித்திரங்களையே சொல்வோம் என்ற அபிப்பிராயத்தோடு புராணங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சந்திரவம்சம் சூரியவம்சம் என்பது போல புராணங்களிலும் ராஜாக்களின் பரம்பரை முழுக்க சொல்லி இருக்கும். இவனுக்கு பின் இவன் என்று பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்கும். ஆனால் அவர்களில் நாம் நல்வழிப்பட பிரயோஜனப்படாதவர்களின் கதையை ஒரு வரி 2 வரியில் சொல்லி முடித்திருக்கும், அல்லது பேரை மட்டும் சொல்லி விட்டிருக்கும். நாம் படிப்பினை பெறும்படியானவர்களின் சரித்திரங்களையே விஸ்தாரமாக சொல்லியிருக்கும். உதாரணமாக திருவனின் அப்பாவான உத்தானபாதன், திருவனுக்கு அப்புறம் அரசாண்ட அவனுடைய பிள்ளை, இவர்களை பற்றியும் பாகவத புராணத்தில் சொல்லி இருக்கிறது. ஆனால் ஏதோ 2 வரி 4 வரிதான் இருக்கும். பக்தி, விடாமுயற்சி, மன உறுதி முதலியவற்றை பாடமாக உள்ள திருவ சரித்திரத்தை மட்டும் விஸ்தாரமாக சொல்லி இருக்கிறது. புராணம் பொய்யென்று இங்கிலீஷ்காரர்கள் சொல்லி நம்முடைய தேசத்தின் ஹிஸ்டரியை எழுதினார்கள். அதிலே தங்களுக்கு பிடித்த டிவைட் அண்ட் ரூல், பிரித்து ஆளும் கொள்கைக்கு சாதகமான ரேஸ் தியரி முதலான அநேக விஷயங்களை ரொம்பவும் நடுநிலையிலிருந்து ஆராய்ச்சி பண்ணினது போலவே காட்டி சேர்த்து விட்டார்கள். புராணம் பொய் என்று இவர்கள் சொன்னார்கள் என்றால், இப்போது இவர்கள் எழுதிய சரித்திரத்திலும் பொய் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு உள்ளது உள்ளபடி இந்திய சரித்திரத்தை எழுதுவதற்கு, அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ட் செய்வதற்கு முயற்சிகள் நடக்கின்றன. இப்படி செய்கிறவர்களுக்கும் அநேக கொள்கைகளில் வேண்டியது வேண்டாததுகள், அதாவது பிரெஜுடிஸ்கள் இருக்கலாம். அதனால் என்னதான் நடுநிலையிலிருந்து எழுதுவதாக சொன்னாலும்
எவ்வளவு தூரத்துக்கு முழுக்க நிஜமான சரித்திரம் உருவாகும் என்று சொல்வதற்கில்லை. 18 புராணங்களை எழுதிய வியாசாச்சாரியால் அநேக ஸ்தல புராணங்களை எழுதிய பெரியவர்கள், பக்தர்களின் சரித்திரங்களை எழுதிய சேக்கிழார் முதலியவர்கள்தான் வாஸ்தவத்தில் விருப்பு வெறுப்பில்லாமல் எழுதினவர்கள். சாம்ராஜ்யங்கள், சண்டை படையெடுப்புகள், ராஜவம்சங்கள் இவைதான் சரித்திரம் என்று நினைப்பது சரியில்லை. எல்லா விஷயங்களுக்கும் சரித்திரம் உண்டு. அரசியல் சரித்திரத்தை மட்டும் ஹிஸ்டரியில் பிரதானமாக வைத்து விட்டார்கள். தர்ம விஷயங்களை பிரதானமாக வைத்து அதற்கு ராஜவம்சத்தை மட்டுமின்றி மற்ற புண்ணிய புருஷர்கள், ரிஷிகள், சாமானிய ஜனங்கள் முதலியோரின் கதைகளையும் மற்ற எல்லா விஷயங்களின் சரித்திரத்தையும் துணையாகச் சேர்த்து தருவனவாக புராணங்களில் இருக்கின்றன. புராணங்களை பார்த்தால் அந்த கால அரசியல் மட்டுமின்றி கல்ச்சுரல் லைஃப், அதாவது கலாச்சார வாழ்வு, அக்கால வித்யைகள், சயின்ஸ்கள் எல்லாவற்றையும் பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது. அவற்றில் முக்கியமாக சொல்லப்படுவதோ தர்மங்களும் ஆத்தியாத்மிக க்ஷேமமும் ஆகும். இத்துடன் புராணமும் சரித்திரமும் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.